இன்றைக்கி காலையில் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அதில் பேசினவர் அவரோட ஃப்ரெண்டுக்கு கண்டினியூஸாக மோஷன் போயிட்டுருக்கு டாக்டர். அவர் பேதி போவதுக்காக அகஸ்தியர் குழம்புன்னு ஒரு மருந்து எடுத்தார். இது நிப்பாட்ட முடியல, அவ்வளோ அதிகமாக போகுது, அவர் எனக்கே பயமாக இருக்குன்னு சொல்லி பதறி போய் அடித்தார். ஸோ இந்த அகஸ்தியர் குழம்பு உங்களுக்கு யார் ப்ரிஸ்கிரைப் பண்ணா அப்படின்னு கேட்டால், அவர் என்கிட்ட சொன்ன பதில், நெட்டில் அது நல்லதுன்னு போட்டிருந்தாங்க, சர்ச் பண்ணேன், அதை எடுத்தார். ஆனால் அதிகமாக போயிட்டே இருக்குது, இதை நிப்பாட்ட முடியுமா என்னன்னு தெரியல, எனக்கு பயமாயிட்டு அதனால் கால் பண்ணேன் அப்படின்னார். உண்மையிலே சித்த மருத்துவத்தில் பர்கேட்டிவ், லாக்ஸேட்டிவ் எல்லாம் விளக்கமாக குறிப்பிட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நிலவாகை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். நிலவாகை சூர்ணம் இதெல்லாம் லாக்ஸேட்டிவ். பர்கேட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நேர்வாளம் சேர்ந்த மருந்துகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த நேர்வாளம் என்ன பண்ணணும் அப்படின்னா அது ஒரு பர்கேட்டிவ். இதை ப்ராப்பராக சுத்தி பண்ணி மருந்தாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி நேர்வாளம் சேர்ந்த மருந்துகளை ஒரு சித்த மருத்துவரோட பரிந்துரை இல்லாமல் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் முதல் விதி. இவர் என்ன பண்ணியிருக்காரு, கேஷுவலாக அந்த அகஸ்தியர் குழம்புங்கிறத எடுத்துருக்கிறார். அகஸ்தியர் குழம்பை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக கம்மியாக யூஸ் பண்ணணும். ஒரு மிளகுல பாதி அளவே கொடுத்தா போதும். இது சித்த மருத்துவர்களுக்கு தெரியும், அவங்க அதுக்கு முறிவும் தெரியும். அதிகமாக போனால் என்ன ஆகும் அப்படிங்கிறது சித்த மருத்துவருக்கு மட்டும் தெரியும். இவர் என்ன பண்ணார், அளவு அதிகமாக என்ன டோஸ் எடுத்துன்னு கூட சொல்ல, அளவுக்கு அதிகமாக எடுத்துட்டேன்னு மட்டும் சொன்னார். 30 தடவைக்கு மேலே போய்கிட்டே இருக்குது. அவரால் தண்ணி குடிக்க முடியல, வாந்தி இருக்குது. ஸோ நிலமை டிஹைட்ரேட் ஆகுது. ரொம்ப சீரியஸ் ஆனோன்னா பதறி அடிக்கிறாரு, அவருக்கு பயம் வந்துடுச்சு. ஸோ நான் என்ன சொன்னேன்னா, கொஞ்சம் ஜீரகமும் சுக்கம் எடுங்க, வீட்டில் எல்லாரும் வீட்லேயும் இருக்கிறது தான், அதை லேசாக தட்டி உடனே 2 டம்ளர் வச்சு 1/2 டம்ளராக காய வச்சு கொடுத்துருங்க அப்படின்னேன். கொடுத்து ஒரு 1/2 மணி நேரம் கழித்து கொஞ்சம் மோரில் உப்பு போட்டு கொடுத்துருங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு கொஞ்சம் மோரில் உப்பு போட்டு கொடுத்துட்டே இருங்க, அது டீஹைட்ரேஷன் சரியாயிரும், உடனே நிற்கும்னு சொன்னேன். ஒரு மணி நேரம் கழித்து கால் பண்ணி, டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ், எல்லாம் நின்றுடுச்சு, ஆள் ஸ்டேபிள் ஆகிட்டார் அப்படின்னாரு. இது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு மருந்தாலும் சரி, நம்ம மருத்துவரின் அறிவுரைப்படி சொல்ல காரணம் அதில் என்ன இருக்குது, அளவுக்கு அதிகமாக போனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒரு மருத்துவருக்கு தான் தெரியும். சித்த மருத்துவத்தில் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ அளவு எடுத்தால் கூட எந்த மருந்து எடுத்தீங்களோ அதுக்கு ஒரு முறிவும் இருக்கும். இது மூலிகையாக இருக்கலாம், பாஷணமாக இருக்கலாம், எந்த மருந்தாக இருந்தாலும் ஒரு மினரலாக இருந்தால் கூட அதுக்கு முறிவும் அந்த மருத்துவருக்கு மட்டும்தான் தெரியும். சரி, இந்த நேர்வாளத்தையும் எடுத்துங்களேன். அதுக்கு அவங்க சித்தர்கள் ஒரு பாட்டாகவே குறிப்பிட்டிருக்காங்க. நேர்வாளம் எடுத்தார்க்கு நிலவாக வேற்பட்டை சீரகமும் சுக்கும் சேர்த்துண்ண நேராக பேதியது நிற்குமே இன்னும் ஒரு நன்மோர் ஓதியதை உண்ண உருகு அப்படின்னு. அதாவது நான் சொன்னதே தான், இந்த ஜீரகம் சுக்கும் தட்டி போட்டு கஷாயமாக கொடுக்கணும், அது கூட மோரும் கொடுத்தா கண்டிப்பாக நேர்வாளத்தினால உள்ள பிரச்சனை சரியாகும், அதுக்கு முறிவே அதுதான் அப்படின்னு. ஸோ இது சித்த மருத்துவம் தெரியும். இது தெரியாமல் அவர் கண்டினியூஸாக இதே மாதிரி வாந்தியம் பேதி ஆகிட்டு இருந்ததுன்னா அவருக்கு கண்டிப்பாக சீரியஸான ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கும். ஸோ இதை மாதிரி நம்ம நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, எக்காரணத்தை கொண்டும் ஒரு மருந்து எடுக்கிறோன்னா ஒரு பக்கத்தில் எவ்வளவோ சித்த மருத்துவர்கள் இருக்காங்க, கேட்டு எடுக்கலாம். ஸோ அதோட டோசேஜாவது தெரிஞ்சுக்கலாம். எதுவுமே தெரியாமல் அது மெழுகு மாதிரி இருந்தோடனே லேகியம் நினச்சி சாப்பிட்டா அதுக்கு பொறுப்பு நீங்கள் மட்டும்தான். ஸோ எந்த ஒரு மருந்து எடுத்தாலும் ஒரு மருத்துவரின் ஆலோசனைப்படி மட்டுமே எடுங்க, அதுதான் உங்களுக்கு சேஃப்.